வீரப்புலி. சரித்திர சிறுகதை. நேரம் நடுநிசியை நெருங்கி கொண்டிருந்தது. பழையாறை அரண்மனையில் மிகவும் இக்கட்டான தருணத்தில் நிகழும் அந்த மந்திர ஆலோசனை கூட்டம் மிக பெரிய மாற்றத்தை சோழ மண்டலத்தில் ஏற்படுத்த போகிறது என்ற எண்ணம் மட்டும் அங்கு கூடியிருந்த அத்துணை பேருக்குமே அழுத்தமாக இருந்தது. கடம்பூர் சம்புவராயர் எழுந்து சென்று நான்முக பெரு விளக்கின் திரிகளை தூண்டிவிட்டதில் அந்த இடம் கூடுதல் ஒளி பெற்றது. சோழ மண்டலத்தின் பொலிவும் வலிவும் மங்கிவிடாமல் காக்க நான் இருக்கிறேன் என்று குறிப்பால் உணர்த்துகிறாரா சம்புவரையார்? புன்னகைத்த மாமன்னர் பராந்தகரின் முகத்தில் அப்போதும் சிந்தனை கீற்று ஓடியது. ஆம் அரசே, சோழ மண்டலத்தை நாங்கள் உள்ளவரை எவரும் அசைத்து பார்த்துவிட முடியாது என்றார் கொடும்பாளூர் சிற்றரசர் பெரிய வேளாளர். பெரிய வேளாரின் கூற்றை மறுப்பதற்கு இல்லை. ஆனால் சோழ மண்டலத்தின் பலத்தை நாற்புறமும் பறைசாற்ற மாமன்னரின் புதல்வர்கள் நால்வருமே போதும். ஆற்றல் மிகு அரசருக்கு அச்சாக வந்திருக்கும் வீர புலிகள் அல்லவோ என்ற பழுவேட்டரையர் செங்கன்னரின் கருத்தை ஆமோதித்து தலையசைத்தனர். சரியாக சொன்னீர் செங்கன்னரே. மாமன்னரின் தலைமகன் ராஜாதித்தரும், இரண்டாம் அவர் கண்டராதித்தரும், மூன்றாம் அவர் அரிஞ்சயரும், நான்காம் அவர் உத்தமசீலியும் தனித்தனி ஆற்றல் பெற்றவர்கள். இப்படிப்பட்ட புதல்வர்கள் பராந்தகர் பெற்றது சோழ வம்சம் செய்திட்ட பெரும் பேறு. இரு கைகளையும் விண்ணோக்கி உயர்த்தி உணர்வு எய்தினார் குன்றத்தூர் கிழார். வேந்தே, நீங்கள் இனி கட்டளையிட வேண்டியதுதான். சொல்லுங்கள். இப்போதிருந்தே நாங்கள் தயாராக காத்திருக்கிறோம். ஆலோசனை கூட்டத்தின் இறுதி கட்டத்தை விரைவுபடுத்தினார் சம்புவராயர். பராந்தகர் சற்று யோசனைக்கு பிறகு பேசத் தொடங்கினார். பாண்டியன் ராஜசிம்மனை வென்றும் கூட அவன் மணிமுடியை ஈழத்தில் ஒழித்துவிட்டு நம் வெற்றியை முழுமையடையாமல் செய்துவிட்டான். ஆனால் வெள்ளூர் போரின் மூலமாக பாண்டிய நாடு நம் வசமாகிவிட்டது. மணிமுடி கேட்டு தூது அனுப்பியும் ஈழ மன்னன் உதயன் மறுத்ததோடு நம் வெற்றியையும் அவமதித்து போரை வரவழைத்திருக்கிறான். இது சோழ மண்டலத்தின் மான பிரச்சனை. இதை நானே தீர்த்து வைக்கிறேன். ஈழத்தின் மீது போர் தொடுக்க முடிவெடுத்து விட்டேன். பேச்சை நிறுத்திவிட்டு அனைவரையும் ஒரு சுற்று நோட்டமிட்டார் சக்கரவர்த்தி. அங்கே அமைதி நிலவியது. பராந்தகரின் மனப்போக்கு புரிபடாததால் செங்கன்னார் இடை புகுந்தார். அரசே, வடக்கே ராஷ்டிரகூடர் நம் சோழ பகுதிக்கு பெரும் அச்சுறுத்தலாகி வரும் இந்த வேளையிலே நீங்கள் ஈழம் நோக்கி போவதா? தங்கள் மகளும் மருமகனும் வஞ்சகத்தால் நாடு இழந்து ஓடி வந்து தங்களிடம் தஞ்சமடைந்திருக்கும் போது அவர்கள் இழந்ததை பெற்று கொடுப்பதுதானே நமது முதல் கடமை. உண்மைதான். அந்த பெரும் பொறுப்பைத்தான் நான் உங்கள் அனைவரிடமும் ஒப்படைக்கிறேன். எனக்கு ஏற்பட்ட மணிமுடி மான பிரச்சனையை நான் பார்த்து கொள்கிறேன். நாடு இழந்து வந்திருக்கும் தன் தமக்கை வீரமாதேவிக்கு உதவிடவும் நம் சோழ பேரரசுக்கு அச்சுறுத்தலாகி வரும் ராஷ்டிரகூடரை ஒடுக்கவும் வேண்டிய பெரும் பொறுப்பை ராஜாதித்தனிடம் ஒப்படைக்கிறேன். எனவே நீங்கள் அனைவரும் இனி ராஜாதித்தனின் கரத்தை வலுப்படுத்த தயாராகுங்கள். பராந்தகரின் அந்த வார்த்தைகள் அரச கட்டளையாக வந்து விழுந்தன. அகால வேளையில் அந்த மந்திர ஆலோசனை அடுத்தடுத்து 2 போர்களை சந்திக்க வேண்டிய திட்டங்களை வகுத்து முடித்தது. அதன்படி சிற்றரசர்கள் ஒவ்வொருவரும் 20,000 வீரர்களை திரட்டி ராஜாதித்தன் படையில் சேர்க்க உறுதி தந்தனர். அடுத்து வந்த தினங்கள் சோழ மண்டலத்தின் அதிரடி திட்டங்களால் நாடு முழுவதும் பரபரப்பு தொற்றிக்கொண்டது. பராந்தகர் பாண்டிய நாட்டு மணிமுடியை மீட்க ஈழம் நோக்கி தன் படையுடன் களம் ஏகினார். சோழ தேசத்தின் எதிர்காலத்தை உறுதி செய்திடும் பெரும் போருக்கான ஆயத்த வேலைகளில் தலைமகன் ராஜாதித்தன் எல்லா சிற்றரசர்களுக்கும் ஒற்றர் மூலம் உத்தரவாக கொள்ளிடம் ஆற்றின் வடகரையில் தன்னை சந்திக்கும்படி சுற்றோலை அனுப்பிவிட்டு களம் காண புறப்பட்டான். தந்தையும் அடுத்து ஆட்சி ஏற வேண்டிய தமையனும் களம் புகுந்ததால் நாட்டின் பாதுகாப்பையும் நிர்வாகத்தையும் தான் ஏற்க தலைப்பட்டான் இரண்டாமவன் கண்டராதித்தன். சோழ நாட்டு வேங்கை இரண்டும் இரு திசையில் பெரும் படையுடன் புறப்பட்டு விட்டதில் உள்நாட்டு பலம் குன்றிவிடாமல் இருக்க தஞ்சையில் சோநாட்டு வீரர் குழாமை திரட்டத் தொடங்கினான் மூன்றாம் அவன் அரிஞ்சயன். தன் 3 சகோதரர்களும் முப்பெரும் பணிகளில் தம்மை முழு மூச்சாக ஒப்படைத்ததைக் கண்டு நான்காம் அவன் உத்தமசீலி மேற்கின் படையாக பெருமளவு கொண்டு சேர்த்திட முன்வந்து மேற்கு நோக்கி புறப்பட்டான். பெருந்திரளாக ஆண் மக்கள் பலரும் நாட்டை காத்திடும் பணியில் இணைந்ததில் பெண்டிற்கூட்டம் இறை வழிபாட்டில் ஆலயத்தை நிரப்பினர். களம் காண சென்றவர்கள் வெற்றியோடு திரும்ப ஆலயங்களில் விளக்கேற்றி வழிபட்டனர். சோழ நாடு ஒருவித அதிர்விலும் அமைதியிலுமாகவே ஒவ்வொரு நாளையும் நகர்த்தி கொண்டிருந்தது. காவிரியின் கரை ஓரமாய் அணிவகுத்து சென்ற மறவர் படையை மக்கள் கூட்டம் கூட்டமாக வழிநெடுக வரவேற்று திலகமிட்டு வாழ்த்தினர். காவிரியின் நீர் பெருக்கின் கரையின் இரு மருங்கும் பசுமையின் வனப்பு மிகுதியாகவே இருந்தது. சோழ நாடு சோறுடைத்து என்று மூத்தோர் சொன்னதில் வியப்பேது என்று தனக்குள் வியந்தபடி பார்வையிட்டு சென்ற ராஜாதித்தன்
கல்லணையை அடைந்தபோது முழுவதுமாய் முன்னோரின் தொலைநோக்கு பார்வையை உணர்ந்து உறைந்தே போனான். கரங்களை கூப்பி உயர்த்தி வணங்கினான். அவன் உடல் சிலிர்த்தது. சோழ நாட்டின் நீடித்த வளமைக்கும் புகழுக்கும் அடித்தளமாக விளங்கும் கல்லணையே, கற்றளியே, வணங்குகிறேன். ராஜாதித்தன் உதிர்த்த வார்த்தைகளை கேட்டு பழுவேட்டரையரும் கரம் குவித்தார். ஆம் இளவரசே, உங்கள் வார்த்தைகள் உண்மை. இதுதான் சோநாட்டு மக்களை வாழ்விக்கும் தெய்வம். இதுதான் கோவில். உங்கள் மூதாதையர் கரிகாலர் நிகழ்த்திய 1000 ஆண்டு நீடித்திடும் அதிசயம் என்று நெகிழ்ந்தார் செங்கன்னர். அன்றைய தினம் அங்கு ஓய்வுக்கு முகாமிட்டு தங்கியதில் ராஜாதித்தன் மேலும் மேலும் வியக்கும் வண்ணம் கல்லணையின் கட்டுமானமும் தொலைநோக்கு திட்டமும் அவனை பல முறை பலவாறு பலமாக சிந்திக்க வைத்தது. கல்லணையிலிருந்து புறப்பட்ட ராஜாதித்தனின் பெரும் படை கெடிலம் ஆற்றுக்கும் தென்பெண்ணை ஆற்றுக்கும் இடைப்பட்ட பெரும் நிலத்தில் நிலை கொண்டது. வீரர்கள் பயிற்சி பெறவும் சிற்றரசர்கள் படை வந்து சேரவும் அந்த இடத்தில் முகாம்கள் அமைக்கப்பட்டன. அன்றைய இரவு முகாமில் தனித்திருந்த ராஜாதித்தன் உடலும் மனமும் புழுங்கிய வண்ணமே இருந்தான். காற்றோட்டத்துக்காக வெளியில் வந்து வானம் பார்த்தான். மேகங்களற்ற வானில் பால் நிலவு ஒளிர்ந்து கொண்டிருந்தது. ராஜாதித்தன் வெளியே உலவி கொண்டிருந்ததை கண்டதும் எதிர்கூடாரத்தில் இருந்த கொடும்பாளூர் சிற்றரசர் பெரிய வேளாரும் கடம்பூர் சம்புவரையரும் விவரமறிய இளவரசனை அணுகினர். இளவரசி, என்ன ஆழ்ந்த யோசனை? வினவினார் சம்புவரையர். களம்பல கண்ட தங்களுக்கு இப்போதைய கலக்கத்தின் காரணம், அதுவும் துணைக்கு நாங்கள் இருக்கும்போது என்று வேளாளர் முடிக்குவதற்குள் அங்கு வந்து இணைந்த செங்கன்னர் குறுக்கிட்டார். வேளாரே, என்ன வார்த்தை சொல்ல முற்பட்டீர்? மாமன்னர் பராந்தகர் தன் தந்தை ஆதித்தருக்கு எப்படி இளமையிலிருந்து துணை நின்று படை வென்றாரோ அதுபோலவே நமது இளவரசரும் தம் தந்தை பராந்தகருக்கு இளமையிலிருந்து துணை நின்று களம் கண்டு பலம் பெற்றவர். நாம் அவருக்கு துணையல்ல, அவர்தாம் நமக்கு துணை என்று அழுத்தமாக சொன்னார். செங்கன்னரே, என்ன இது? என்ன அவர் அப்படி சொல்லிவிட்டார் தவறாக? ராஜாதித்தன் கேட்டதில் செங்கன்னர் அமைதியானார். பிறகு யாருக்கும் வார்த்தை ஒன்றும் வரவில்லை. கைகளை பின்னுக்கு பிணைத்தபடி தரை பார்த்து குனிந்தவன் ஒரு பெருமூச்சுக்கு பிறகு சில அடிகள் நடந்தான். ஒன்றை நீங்கள் கவனித்தீர்களா? யோசனையுடன் கேட்டான் ராஜாதித்தன். சிற்றரசர்கள் தங்களுக்குள் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். நான் கேட்டது இந்த இடத்தை பற்றி. எப்படி இருக்கிறது இந்த இடம்? அவர்களை நோக்கி திரும்பினான். ஆம் இளவரசே, பறந்து விரிந்த பொட்டல் வெளி, நாம் பயிற்சி பெற ஏற்ற இடம். நான் சுட்டுவது அதுவல்ல. நம் சோழ மண்டலத்தின் வளமைக்கும் செழுமைக்கும் மாற்றாக இந்த பகுதி ஏன் இப்படி வறட்சி தட்டி கிடக்கிறது? அதை கவனித்தீர்களா? இளவரசன் எழுப்பிய அந்த கேள்விக்கான யோசனையில் அவர்கள் ஆழ்ந்தனர். ஒரு தீர்மானத்துக்கு வந்தான் ராஜாதித்தன். பொழுது விடிந்தது. உடனடியாக நிலவியல் நிபுணர்கள் குழுவை அமைத்து அந்த பெரும் பகுதி முழுவதும் ஆராய்ந்து வர அனுப்பி வைத்த பிறகு வீரர் குழாமுக்கு பயிற்சிகளை மேற்கொள்ள தொடங்கினான் ராஜாதித்தன். அந்த பகுதி முழுவதும் ஆயுத பயிற்சியின் சத்தம் எதிரொலிக்க தொடங்கியது. 5-6 நாட்களுக்கு பிறகு ராஜாதித்தன் அனுப்பிய நிபுணர் குழு திரும்பி வந்து தாங்கள் கண்டு வந்த உண்மையை சொன்னது. அது ஒரு முழுமதி நாள். அன்றைய தினம் இரவு சிற்றரசர்களையும் படை தளபதிகளையும் அழைத்த ராஜாதித்தன் தன் உள்ள கிடக்கையை அவர்கள் முன்பு வைத்தான். நம் சோழ நாட்டில் இது போன்ற வறட்சி பகுதியை நான் கண்டதே இல்லை, இனியும் காண விரும்பவில்லை. ஆகவே இப்பகுதியை வளம் மிகு பகுதியாக்கிட ஒரு பெரும் நீர் ஆதாரமே அடிப்படை தேவை என்று உணர்ந்தேன். அதன்படி நான் அனுப்பிய குழு இப்பகுதி முழுவதும் ஆய்வு செய்து இவ்விடம் ஏற்ற இடம்தான் என்பதை உறுதி செய்தது. நாம் களம் புகுவதற்கு இன்னும் 1 மாதம் இருக்கிறது. எனவே இங்கு நமது 60,000 வீரர்களும் ஆளுக்கு சில மணி நேரம் இப்பகுதியை ஒரு பெரும் ஏரியாக மாற்றிட உழைக்க வேண்டுகிறேன். இழந்த நாட்டை மீட்பது நமது கடமை என்று புறப்பட்டிருக்கும் நமக்கு இருக்கும் நாட்டை செழுமையாக, மக்கள் வாழ முழுமையாக முதன்மையாக மாற்றுவதும் நம் கடமை அல்லவா? எனவே நாளை முதல் இங்கே பெரும் ஏரி உருவாக்கி மக்கள் தொண்டாற்றும்படி உங்களையெல்லாம் வேண்டுகிறேன் என்றபடி கரம் குவித்தான் ராஜாதித்தன். சோழ படை வீரர்கள் அடுத்த நாளே சீர்மிகு சீரணி படையாக மாறினர். அந்த பெரும் நிலப்பகுதியின் களர்காடுகளும் கரடான மேடுகளும் களையப்பட்டன. பாறைகளும் புதர்களும் வேரோடு பெயர்க்கப்பட்டன. காலையில் போர் பயிற்சியும் மாலையில் ஏரி வெட்டுதலும் என மாறி மாறி சோழ வீரர்கள் சுழன்றாடினர். இதனிடையே மழநாட்டு மழவரையரும் திருமழபாடி முத்தரையரும் குன்றத்தூர் கிழார் போன்ற சிற்றரசர்களும் சொன்னபடி ராஜாதித்தனிடம் பயிற்சி பெற ஆளுக்கு 20,000 வீரர்களை அனுப்பி வைத்தனர். 10,000 வீரர்கள் சேர்ந்ததில் குறிப்பிட்ட 1 மாதத்துக்கு முன்பேயே 74 கண் மாய்களை கொண்ட மிக பெரும் ஏரி வெட்டப்பட்டு பணியும் இனிதே நிறைவுற்றது.
அதனை முழுவதுமாக பார்வையிட்டு பெரிதும் அகமகிழ்ந்தான் ராஜாதித்தன். அன்று இரவு மிகுந்த மகிழ்ச்சியில் சிற்றரசர்களுடன் அளவலாவினான். போரில் நாம் பெறப்போகும் வெற்றியை விடவும் இந்த ஏரி வெட்டிய நிகழ்வே என் ஆயுளுக்கும் மகிழ்ச்சி தரும் செயலாக இருக்கும் தோழர்களே. கல்லனை கண்ட என் மூதாதையர் போல நானும் ஏதோ பெருஞ்செயல் செய்துவிட்டதாக ஒரு பெரும் நிறைவு எனக்குள். நெக்குருகினான் ராஜாதித்தன். வீரர்களாக சேர்ந்து வெட்டிய ஏரி என்பதால் ஆண்டவன் திருப்பெயரும் அதனோடு இணைத்து இனி இந்த ஏரி வீர நாராயணன் ஏரி என்று அழைக்கப்படட்டும் என்று பெயரும் சூட்டினான். அவனது பெயரையே வைக்க சொல்லி வற்புறுத்திய சிற்றரசர்களிடம் அன்பாகவும் அடக்கமாகவும் மறுத்துவிட்டான். அடுத்து வரும் கார்காலத்தில் இப்பெரும் பகுதி நீர்க்கோளம் பூண்டிருக்கும் என்பதை எண்ணி பூரித்து போனான். தலைநகரிலிருந்து வந்து சேர்ந்த ஒற்றர்கள் இருவர் பராந்தகரின் இலங்கை போர் வெற்றி பெற்றதை தெரிவித்தார்கள். அதற்காகவே காத்திருந்த ராஜாதித்தன் அங்கிருந்து வீரர்களுடன் புறப்பட்டான். வடக்கிருந்து திரண்டு வந்தது ராஷ்டிரகூடரின் பெரும் படை. அப்படையை தக்கோலம் என்ற இடத்தில் எதிர்கொண்டது சோழப்படை. தக்கோலம் போர்க்கோலம் பூண்டதில் அந்த களம் ரணகளமாறி மாறிப்போனது. கரிப்படை, பரிப்படை, காலாட்படை என்று பெரும் படைகளின் கடும் மோதலில் ஊழி தாண்டவத்துக்கு உட்பட்டது போல தக்கோலம் தத்தளித்தது. ராஷ்டிரகூடத்து மன்னன் பூதுகனும் அவனுக்கு துணையாக 3ஆம் கிருஷ்ணதேவனும் நினைத்தபடி சோழர்களை வெல்வது அவ்வளவு எளிதல்ல என்பது புரிய வந்தது. ஆனாலும் தங்கள் பெரும் படை அதை சாதிக்கும் என்ற நம்பிக்கையில் போரை தொடர்ந்தனர். சோழப்படையை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிற்றரசர்களை தலைமை ஏற்க வைத்து பெருமைப்படுத்தினான் ராஜாதித்தன். போர்க்களத்தில் இளவரசன் வகுத்து கொடுக்கும் போர் வியூகத்தை கண்டு முதிர்ந்த அனுபவம் மிக்க சிற்றரசர்கள் கூட வியந்தனர். 9 நாட்கள் தொடர்ந்து நீடித்த போரில் சோழப்படையின் கை ஓங்கியே இருந்தது. ராஷ்டிரகூடத்து பெரும் படை பேரிழப்பை சந்தித்தது. 10ஆம் நாள் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற முனைப்புடன் ராஜாதித்தன் படைத்தலைமை ஏற்றான். சோழ வீரர்களின் வாளும் வேலும் சுழன்றடித்ததில் பூதுகன் படை சிதைந்து போனது. போர் முடிவுக்கு வருவதை தெரிந்து கொண்ட பூதுகன் வெள்ளைக்கொடி ஏந்தி சமாதானம் தேடி ராஜாதித்தனை நாடி வந்தான். தன் சகோதரியின் மானத்தை காப்பாற்றியாகிவிட்டது. வடக்கே பலம் வாய்ந்த எதிரியாக உருவெடுத்த பூதுகன் இதோ சரணாகதியாக வருகிறான் என்று வெற்றி களிப்பில் மிதந்தான் ராஜாதித்தன். கன நேரம்தான் தாமதம். வெள்ளை கொடியின் ஊடாக தான் மறைத்து வைத்த கடும் நஞ்சு தோய்ந்த அம்பினை நொடி பொழுதில் ராஜாதித்தன் மீது எய்தான் பூதுகன். கரி மீது அமர்ந்தவரின் மேல் குறி தவறாமல் பாய்ந்தது அம்பு. அவன் கழுத்தில் குத்தி நின்ற அம்பின் கடும் நஞ்சு தலைக்கு ஏறியதில் நிலை குலைந்தான் ராஜாதித்தன். இதை சற்றும் எதிர்பாராத சோழப்படை திக்குமுக்காடி போனது. தனக்கு கிடைத்த அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தப்பியோடினான் பூதுகன். வெஞ்சமரில் வெற்றியை தேடித்தந்த சோழ நாட்டின் வீரப்புலி அங்கே வஞ்சகத்தால் வீழ்த்தப்பட்டது. தலைநகருக்கு வெற்றி செய்தி வந்ததே தவிர வெற்றி தேடித்தந்த வீரமகன் உயிரோடு நாடு திரும்பவில்லை. மீளாத துயரில் அனலிடைப்பட்ட புழுவானார் மாமன்னர் பராந்தக சோழர். தனக்கு பிறகு சோழ மண்டலத்துக்கு அரியணை ஏறி தன்னை விடவும் சிறப்பாக ஆட்சி புரிவான் ராஜாதித்தன் என்ற எண்ணம் சிதைந்ததில் உடைந்து போனார் பராந்தகர். கார்காலம் முடிந்திருந்தது. போருக்கு முன்பு ராஜாதித்தன் வெட்டிய ஏரியை காண விழைவு கொண்ட பராந்தகர் வடக்கு நோக்கி பயணப்படலானார். வீரநாராயணன் ஏரி நீர் நிரம்பி வழிந்தது. தன் தலைமகன் கடைசியாக தங்கியிருந்த இடம் தரை தெரியாமல் தண்ணீரால் சூழப்பட்டிருந்தது கண்டு கண்ணீர் வழிய நின்றிருந்தார் பராந்தகர். தழும்பும் அலைகளில் ராஜாதித்தன் தந்தையை நோக்கி ஓடி வருவது போலவே இருந்தது. உள்ளம் உடைப்பெடுத்தது பராந்தகருக்கு. மகனே ராஜாதித்தா! அலையாடும் நீரில் மகனின் மலர்ந்த திருமுகத்தை அவர் கண்கள் கண்டன. நிலைத்து விட்டாயடா மகனே! இம்மண்ணில் மக்களுக்கு நல்வாழ்வாய் வரப்போகும் தலைமுறைக்கும் பெருவாழ்வாய் நீ என்றென்றும் இந்த ஏரியின் வடிவில் வாழ்ந்திருப்பாய் என் மகனே. அதற்கு மேல் வார்த்தை வராமல் கை கூப்பி உடல் குலுங்க கண்ணீர் உகுத்தார் பராந்தகர். தலைநகர் திரும்பியதும் மகனை இழந்த சோகத்தில் நோயில் வீழ்ந்தார். அடுத்த சில ஆண்டுகளில் உயிர் துறந்தார். காலம் காலமாக நீரின்றி வறண்டு கிடந்த கொள்ளிடத்தின் வடகரையில் ராஜாதித்தன் ஏற்படுத்திய புவியியல் மாற்றத்தில் அந்த ஏரி 1000 ஆண்டுகள் தாண்டியும் அப்பெரும் பகுதியின் உயிர் வாழ்க்கைக்கு உத்தரவாதம் தந்து நீடிக்க தொடங்கியது. வீராணம் ஏரியின் நீர் சலசலப்பு இன்றும் அந்த சோழ புலியின் பெயரைத்தான் மந்திரமாக உச்சரித்து கொண்டிருக்கின்றது என்பதை சொல்லவும் வேண்டுமா? வரலாற்று குறிப்புகள். கும்பகோணம், திருவிடைமருதூர், திருவெள்ளரை ஊர்களில் காணப்படும் கல்வெட்டுக்கள் ராஜாதித்தனை ஆனை மேல் துஞ்சினார் என்று குறிப்பிடுகின்றன. 3ஆம் கிருஷ்ணதேவனை போரில் வென்ற பிறகு வானுலகம் அடைந்தான் ராஜாதித்தன் என்று
திருவாலங்காட்டு செப்பேடுகள் இந்த செய்தியை குறிக்கின்றன. வீரநாராயணன் ஏரி அமைக்கப்பட்ட விதம் டிராவன்கூர் ஆர்ச்சியாலஜிக்கல் சீரீஸ் என்ற புத்தகத்தில் காணலாம். தக்கோல பெரும் போர் பற்றிய விவரங்கள் தி ராஷ்டிரகூடாஸ் அண்ட் தெயர் டைம்ஸ் என்ற புத்தகத்தில் காணலாம். நன்றி.